கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல ஒரு வசனம் உண்டு. உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன், ஒருவன் மகிழ்ச்சியா இருந்தால் சங்கீதம் பாட கடவன். இந்த வசனத்துல ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன் என்ற இந்த தலைப்பில் இந்த செய்தியை தியானிக்க போகிறோம். இந்த செய்தியை நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய கிருபையுள்ள கரங்களிலே கொடுத்து ஜெபிக்கலாம். அன்பின் தெய்வமே, கர்த்தாவே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். நாங்கள் துன்பப்படும் பொழுது ஜெபிக்கும்படியாக எங்களுக்கு ஆலோசனை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, துன்பம் வரும் பொழுது ஜெபிக்க வேண்டும். சில நேரங்களிலே நாங்கள் ஜெபிக்கவும் உம்மோடு கூட நெருங்கி உறவாடவும் வேண்டும் என்றுதான் துன்பங்களை நீர் அனுமதிக்கிறீர். ஆனால் மகிழ்ச்சியாய் இருக்கும் பொழுது சங்கீதம் பாடுகிற நாங்கள் துன்பப்படும் பொழுது ஜெபம் பண்ணாமல் அப்படியே மூலையிலே போய் முடங்கி விடுகிறோம். துன்பங்கள் வருவது எதற்கு? உபத்திரவங்கள் வருவது எதற்கு? தாவீது சொல்லுகிறார், நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனாலே தேவனுடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் என்று. அப்படி துன்பங்கள் நாங்கள் அனுபவிக்கும் பொழுது நாங்கள் ஜெபிக்கிற ஆவியை எங்களுக்கு தாரும். இந்த செய்தியிலே மறைந்திருக்கிறதான ரகசியங்களை நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாக எங்களுக்கு உதவி செய்யும். நம்முடைய மேன்மையான நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல, உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன், ஒருவன் மகிழ்ச்சியா இருந்தால் சங்கீதம் பாட கடவன் என்ற இந்த செய்தியை தியானிக்க போகிறோம். மகிழ்ச்சியா இருந்தால் சங்கீதம் பாடுகிறோம், ஆனால் துன்பப்படும் பொழுது ஜெபிக்கிறதே இல்லை, சோர்ந்து போகிறோம். நாம் ஜெபித்து என்ன பிரயோஜனம்? நமக்கு துன்பம் வந்து கொண்டுதானே இருக்கிறது. ஜெபிக்காதவர்களுக்கு, பாவிகளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே என்றெல்லாம் நாம் பேசுகிறோம். மல்கியாவில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் பேசிய வார்த்தைகள் கடினமாய் இருக்கிறது என்று தேவன் மிகவும் வருத்தப்படுகிறதான அந்த நிகழ்ச்சிகளை வேதத்திலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம். நமக்கு துன்பங்கள் வருவது எதற்கு? நீதிமானுக்கு பூமியிலேயே சரி கட்டப்படுமே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. துன்பப்படுகிறது, உபத்திரவப்படுகிறது, அல்லது தேவனாலே அனுமதிக்கப்பட்ட சிக்ஷைகளை நாம் ஏற்றுக்கொள்வது, இது எல்லாமே கர்த்தர் நம்மேலே பிரியம் வைத்திருக்கிறார் என்று பொருள். ஏனென்றால் சிக்ஷையை சகிக்கிறவன் பாக்கியவான். சிக்ஷை யாருக்கு வரும்? தேவனுடைய பிள்ளைகளுக்கு வரும். சிக்ஷை உங்களுக்கு வராமல் இருந்தால் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இராமல் இயேசுவின் பிள்ளைகளாக இருப்பீர்கள் என்று வேதம் சொல்கிறது. எனவே துன்பம் வருவது நல்லதுக்குத்தான். அப்பொழுது துன்பம் வரும் பொழுது ஜெபிக்க ஏன் சொல்லுகிறார்கள்? ஜெபிக்கும் பொழுது அந்த துன்பமும் நம்ம விட்டு நீங்கி போகும். அந்த துன்பம் வருவதற்கு காரணமான அனுபவங்கள் தேவனோடு கூட நாம் நெருங்கி ஜீவிக்கக்கூடிய ஒரு ஐக்கியத்தை, தேவனுக்கும் நமக்கும் இடையிலே ஒரு ஐக்கியத்தை தரும். இப்படி வேதத்திலிருந்து ஒரு சிலரை நாம் பார்க்க போகிற பொழுது, யாரெல்லாம் துன்பப்படும் பொழுது ஜெபித்தார்கள், அதனாலே அவர்களுக்கு என்ன நடந்தது என்பதைத்தான் இப்பொழுது தியானிக்க போகிறோம். இந்த வகையில முதலாவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி பார்க்கும் பொழுது, மத்தேயு 26ஆம் அதிகாரம் 36 முதல் இருக்கிற வசனங்களில,
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்துக்கு வந்து சீஷர்களை நோக்கி, நான் ஜெபம் பண்ணுகிற வரை நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி, அங்கே பேதுருவையும், செபதேயுவின் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு போனார். அங்கே போய் அவர் துக்கமடையவும், வியாகுலப்படவும் தொடங்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. துக்கமடையும் பொழுது ஜெபிக்க வேண்டும் என்ற இந்த சத்தியத்தின்படி அவர் என்ன சொல்கிறார், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது. நீங்கள் இங்கே தங்கி என்னோடு கூட விழித்திருங்கள் என்று சொல்லி, சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆனாலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரணம் அடைகிறதற்கு முன்னதாக இப்படி ஜெபித்தார். அப்பொழுது அவருக்கு வியாகுலமும் துக்கமும் ஏற்பட்டது. அப்பொழுது அவர் ஜெபம் பண்ணினார் என்று வேதத்தில இருந்து நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அவர் மறுபடி ஜெபம் பண்ணினார். என்னவென்று, இந்த பாத்திரத்திலே நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்கக்கூடாது. எனவே உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். முதலிலே ஜெபம் பண்ணியது, உமக்கு சித்தமானால் இது என்னை விட்டு இந்த நீங்க செய்யும் என்று சொன்னார். ஜெபம் பண்ணிய பிறகு அவருக்கு தெரிந்துவிட்டது, இதிலே கண்டிப்பாக இந்த பாதையின் வழியாக போகத்தான் வேண்டும். அவருக்கு தெரியும். அதற்காகத்தான் அவர் வந்தார், அதற்காகத்தான் பிறந்தார், அதற்காகத்தான் அவர் தன்னுடைய சீஷர்களிடத்திலே பல காரியங்களை சொல்லியிருக்கிறார். இப்படியெல்லாம் நாம் பாடுபட வேண்டும் என்று. இருந்தாலும் தேவனுடைய சித்தம் எப்படி என்பதை அறிந்து கொள்ளும்படியாக அவர் கேட்டார். அடுத்து 2வது முறையும் அப்படியே ஜெபம் பண்ணினார். அதற்கு பிறகு 3வது முறையும் அப்படியே சொல்லி ஜெபம் பண்ணினார் என்று மத்தேயு 26ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறதை வாசிக்க முடிகிறது. இப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூட அவர் துக்கமடையும் பொழுது ஜெபம் பண்ணினார். ஜெபம் பண்ணும் பொழுது மிகுந்த வியாகுலப்பட்டவர் ஜெபிக்கும் பொழுது அவருடைய ரத்தம் வியர்வையாக விழுந்தது, தரையிலே விழுந்தது. இந்த பூமியிலே அவருடைய ரத்தம் வியர்வையாக விழுந்தது. அந்த அளவுக்கு அவர் வியாகுலப்பட்டார், துக்கமடைந்தார். வியர்வை ரத்தம் வியர்வையாக மாறுவது என்பது என்ன அதனுடைய பொருள் என்றால், மிகுந்த வியாகுலம், அளவுக்கு அதிகமான துக்கம், வியாகுலம், மன உளைச்சல் போன்றவைகள் வரும்பொழுது ரத்தம் தண்ணீராக மாறக்கூடிய ஒரு மருத்துவ நிலை உண்டு. அதற்கு அவ்வளவு ஆழமான ஒரு துக்கம், ஆழமான ஒரு வேதனை. அப்படி வரும்பொழுது ரத்தமெல்லாம் அப்படியே தண்ணீராக மாறும். ஏனென்றால் அந்த ரத்தம் இவருக்கு வியர்வையாக, ரத்தமே வியர்வையாக மாறி தரையிலே விழுந்தது என்று வாசிக்கிறோம். இதில் ஒரு செய்தி உண்டு. ஒரு சாபம் கொடுக்கப்பட்டது ஆதாமுக்கு. உன்னுடைய வியர்வை இந்த பூமியிலே விழும்படியாக நீ உழைத்து பாடுபட்டு அதற்கு பிறகுதான் இந்த பூமி தன் பலனை கொடுக்கும், அதுதான் நீ புசிப்பாய் என்று சொன்னார். அந்த சாபத்தை, இந்த பூமியிலே இருந்த அந்த சாபத்தை நீக்க ஒருவேளை அவர் தன்னுடைய வியர்வையை அப்படி சிந்தியிருக்கலாம். ஏனென்றால் அதற்கு பிறகு இந்த பூமியிலே இருந்ததான அந்த சாபம் நீங்கிய பிறகு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்துக்கு பிறகு 1000 வருட அரசாட்சியில இந்த பூமியில் இருந்த சாபம் நீக்கப்பட்டு நல்ல விளைச்சலை எல்லாம் அந்த 1000 வருட அரசாட்சியில் இந்த பூமி கொடுக்கும். அது மட்டுமல்ல, எல்லா சாபங்களும் நீக்கப்பட்டு இந்த ஏதேன் தோட்டத்திலே மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டதான 7 விதமான ஆசீர்வாதங்களையும் தேவன் மீண்டும் தருகிறார். இது ஒரு நிலை. அதனாலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய
ரத்தம் அப்படியே வியர்வையாக மாறும்படியாக செய்தார். இந்த நிலைக்கு பார்க்கும் பொழுது ஹெமட்டோஹைட்ரோசிஸ் என்று சொல்லுவார்கள். ஹெமட்டோ என்று சொன்னால் ஹெமோ என்று சொன்னால் ரத்தம், ஹைட்ரோ என்று சொன்னால் தண்ணீர். ஹெமட்டோஹைட்ரோசிஸ் என்று சொன்னால் அது ஒரு தீவிரமான மன அழுத்த நிலை. ரத்தமே சுண்டி அப்படியே தண்ணீராக மாறக்கூடிய ஒரு நிலையை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக அவ்வளவு வேதனைப்பட்டார் என்பதை இந்த செய்தி நமக்கு கூறுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்தது ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 15 முதல் இருக்கிற வசனங்களிலே பார்க்கும் பொழுது, ஆபிரகாம் தன்னுடைய மறுமனையாட்டியாகிய ஆகாரை அவள் மூலமாக தனக்கு பிறந்த பிள்ளையாகிய இஸ்மவேலையும் ஒரு துருத்தி தண்ணீரை கொடுத்து அவளையும் அந்த குழந்தையை அனுப்பிவிட்டான். அவர்கள் பெயர் சபாவின் வனாந்திரத்தில் அலைந்து திரிந்தார்கள். ஏனென்றால் பரியாசத்தின் ஆவி ஆகாரின் மகனாகிய அந்த இஸ்மவேலுக்கு இருந்ததுனால அவளுடைய பிள்ளை 2 பேரையும் துரத்தி விடும்படியாக சாராள் சொன்னதினாலே கர்த்தரும் அதை அனுமதித்தார். அதனாலே அவளை அனுப்பிவிட்டான். துருத்திலே தண்ணீர் செலவழிந்த பிறகு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி உரத்த சத்தமிட்டு தூரத்திலே போய் உட்கார்ந்து அழுதாள். இவள் ஜெபிக்கவில்லை, ஆனால் அழுதாள். அந்த பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று அவள் சொன்னதே அதுவே ஒரு ஜெபம் தான். ஏனென்றால் அவள் தேவனை அறிந்தவள் அல்ல. அவள் ஒரு எகிப்தின் அடிமை பெண். அவளுக்கு ஆபிரகாமுடைய அந்த வழியிலே சாராளை போல ஜெபிக்கவோ அல்லது ஆபிரகாமை போல தேவனை அறிந்தவளும் அல்ல. அதனாலே ஒருவேளை அவளுக்கு ஜெபிக்க தெரியாமல் போயிருக்கலாம். இதற்கு முன்னதாகவே அவள் போகும் பொழுது அங்கே கர்த்தருடைய தூதன் வந்து, எங்கே போகிறாய், எங்கே இருந்து வருகிறாய் என்று கேட்டு, நீ உன் நாச்சியார் அண்டைக்கு போய் அடங்கியிரு என்று சொல்லி அனுப்பினதுனால அங்கே அவள் சொல்லுகிறாள், என்னை காண்கிற தேவனை நான் இங்கே கண்டேன், நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி அந்த தேவனை அப்பொழுதுதான் அவள் அறிந்தாள். என்னை கண்ட தேவனை நானும் கண்டேனே என்று சொல்லி அவள் அப்பொழுதுதான் தேவனை அறிந்து கொண்டாள். இப்பொழுது அதே தேவன் அவளுக்கு தண்ணீரை கொடுத்து, ஆகாரே, பிள்ளை இருக்கும் இடத்தில் தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். அந்த குழந்தை அழுததை, அந்த பிள்ளை அழுத அந்த சத்தத்தை தேவன் கேட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இடத்திலே பார்க்கும் பொழுது அது சின்ன குழந்தையெல்லாம் இல்லை. அது ஏறக்குறைய ஒரு 12, 13 வயது பையனாக இருந்திருக்க வேண்டும். ஏனென்றால் அப்பொழுது அவன் ஏற்கனவே விருத்த சேதனம் பண்ணப்பட்ட ஒரு நிலையை பார்க்கிறோம். 70 வயதிலே இவன் தன் தேசத்தை விட்டு புறப்பட்டு வந்தான். 10 வருடங்கள் கழித்து 75, பிறகு ஒரு 10 வயது கழிந்து 85 வயது, 86வது வயது அவனுக்கு இருக்கும்போது இந்த குழந்தை பிறக்கிறது. அதற்கு பிறகு ஆபிரகாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளையாகிய ஈசாக்கை பெற்றான். இதற்கு இடைப்பட்ட காலத்தில் பார்க்கும் பொழுது ஏறக்குறைய ஒரு 14 வயது, 13, 14 வயது இந்த பையனுக்கு இருக்கும். ஆனால் அவன் அழுதிருக்கவில்லை. ஆனால் அவனுடைய சத்தத்தை கேட்டான் என்று சொல்லும் பொழுது அந்த இஸ்மவேல் ஏதோ ஒரு காரியத்தை செய்திருக்க வேண்டும். தேவனை நோக்கி அவன் ஜெபிக்க முடியாவிட்டாலும் கூட தண்ணீர் தண்ணீர் என்று கதறியிருக்கலாம், தாகம் தாகம் என்று சொல்லியிருக்கலாம். இதையே ஜெபமாக தேவன் அங்கீகரித்து, தேவன் பிள்ளை இருக்கும் இடத்திலே அவன் சத்தத்தை கேட்டார் என்று சொல்லி
அங்கே அவருடைய கண்களை திறந்தார். அப்போது அந்த தண்ணீர் துறவை கண்டு அதை துருத்திலே கொண்டு போய் நிரப்பி பிள்ளைக்கு கொடுத்தாள். தேவன் பிள்ளையுடனே இருந்தார். அவன் வளர்ந்து வனாந்திரத்திலே குடியிருந்து வில் வித்தையிலே வல்லவனானான். இப்படி துன்பம் என்று வரும் பொழுது அழுதால் போதும், ஜெபித்தால் போதும், அங்கே தேவன் பதில் கொடுக்கிறார். அடுத்து 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 1 முதல் இருக்கிற வசனங்களிலே எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாக இருக்கும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி அவனிடத்துல வந்து, உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். இப்படி சொன்னால் அவனுக்கு எப்படி இருக்கும்? உடனே எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி மிகவும் அழுதான், விண்ணப்பம் பண்ணினான். அது ஏன் சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு அழுதான் என்று சொன்னால், அவன் ராஜன் என்று சொன்னால் அவன் எதற்கும் கலங்கக்கூடாது. ஆனால் அவனே தன்னுடைய உயிர் மேல் இருக்கிற ஆசையினால பயந்து யாரும் பார்க்கக்கூடாது என்ற நிலையிலே அவன் ஒருவேளை அப்படி சுவர்புறமாக திரும்பி அழுதிருக்கக்கூடும். கர்த்தாவே, நான் உனக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாக நடந்து உம்முடைய பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். ஏனென்றால் எசேக்கியா நிறைய காரியங்களை செய்தான். அதற்கு முன்னிருந்த விக்கிரகங்கள், விக்கிரக தோப்புகள், இதையெல்லாம் அவன் அகற்றினான். தேவனுடைய காரியங்களை எல்லாம் மிகவும் நேர்த்தியாக செய்தான். இதையெல்லாம் நாம் வேதத்திலிருந்து அறிந்து கொள்ளலாம். அப்படி சொல்லி அவன் அழுததுனாலே இந்த தீர்க்கதரிசி பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதுக்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை ஏசாயாவுக்கு வந்தது. நீ திரும்பி போ, என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன்னை நான் குணமாக்குவேன். 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். உன் ஆயுசு நாட்களிலே 15 வருடங்களை கூட்டுவேன். இந்த நகரத்தையும் அசீரியா ராஜாவின் கைக்கு தப்புவிப்பேன். என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் இந்த நகரத்துக்கு ஆதரவாக இருப்பேன் என்று சொல் என்றார். அவன் அழுததை பார்த்து, விண்ணப்பம் செய்ததை பார்த்து தேவன் எசேக்கியாவிடத்தில் இருந்த நன்மைகளை எல்லாம் நினைத்து பார்க்கிறார். ஆமா, இவன் இப்படியெல்லாம் செய்தானே, இவன் விக்கிரங்களை எல்லாம் அகற்றினான், தேசத்திலே இருந்த தீமைகள் எல்லாம் அகற்றினான், ஆலயத்துக்கு தேவையான காரியங்கள் அல்லது ஜனங்களை தேவன் பக்கமாக திருப்ப என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ அதெல்லாம் செய்தானே என்று சொல்லி, உன்னை குணமாக்குவேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் தகப்பனாகிய தாவீதின் தேவன். ஏனென்றால் தாவீதின் மேலே வைத்ததான அந்த நல்ல எண்ணம் அவனுடைய வழியில வந்ததான இந்த ராஜாவாகிய எசேக்கியாவை மரணத்தின் பிடியிலிருந்து தப்புவித்தது. அது மட்டுமல்ல, இந்த நகரத்துக்கு ஆதரவாக இருப்பேன், அசீரியா ராஜா கைக்கு உன்னை தப்புவிப்பேன், உன் ஆயுசு நாட்களிலே 15 வருடங்களை கூட்டுவேன் என்றெல்லாம் சொன்னான். இப்படி சொன்ன பொழுது அவன் பிழைத்தான் என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்ததாக 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்துல 2 முதல் இருக்கிற வசனங்களை பார்க்கும் பொழுது, எல்கானா என்ற ஒரு மனிதன் இருந்தான். அவனுக்கு 2 மனைவிகள், ஒருத்தி அன்னாள், மற்றவள் பெனின்னாள். பெனின்னாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள், அன்னாளுக்கு பிள்ளை இல்லை. அன்னாளை இவன் எல்கானா அதிகமாக சிநேகித்தான். ஆனால் கர்த்தர் அவருடைய கர்ப்பத்தை அடைத்திருந்தார். ஏன் கர்த்தர் அவருடைய கர்ப்பத்தை அடைக்க வேண்டும்? அவளுக்கு ஏன் அந்த துன்பத்தை கொடுக்க வேண்டும்? கர்த்தர் அவருடைய கர்ப்பத்தை அடைத்தபடினாலே அவருடைய சக்களத்தி ஆகிய பினினால் அவள் துக்கப்படும்படி அவளை மிகவும் விசனப்படுத்துவார். அன்னாள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும் சமயத்தில் வருஷந்தோறும் அப்படியே செய்வார். இவன்
அன்னாளை நேசித்ததுனால இரட்டிப்பான பங்கை கொடுப்பான் சாப்பிடும் பொழுது. அப்படியே வருஷந்தோறும் இரட்டிப்பான பங்கை தருவா. இவள் அன்னாளை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டே இருப்பாள். பொறாமையினாலே அவள் மீது பாசம் செலுத்துகிறான், அவளுக்கு இரட்டிப்பான பங்கை தருகிறான் என்று சொல்லி அவளை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் கொடுத்ததை சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். இது ஒரு பொல்லாத ஆவி. மனமடிவாக்குகிறது என்று சொன்னா சாடிஸ்டிக் பர்சனாலிட்டி டிஸார்டர் என்று சொல்லுவார்கள் உளவியல்ல. மற்றவர்களுடைய துன்பத்தை பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு கொடூர மனம். அது பிசாசனுடைய பொல்லாத சுபாவம். அது இந்த பெண்ணுக்கு பெடினாளுக்கு இருந்ததுனால அப்படி அவள் செய்வாள். ஆனால் இப்படி அவளை துக்கப்படுத்தினது எதற்காக? அவளுடைய உள்ளத்தை பக்குவப்படுத்துவதற்கு. அவளுக்கு என்ன இருந்தது வேதனை? எனக்கு குழந்தை இல்லையே, குழந்தை இல்லாதனாலே தானே என்னை இப்படி துன்பப்படுத்துகிறார். கர்த்தாவே, எனக்கு நீர் குழந்தை கொடுக்க வேண்டுமே என்று சொல்லி அவள் வேதனைப்படும் பொழுது அந்த வேதனையின் வெளிப்பாடு அவள் ஒரு பொருத்தனை பண்ணினாள். இதற்காகத்தான் துக்கத்தை அனுமதித்தார். இதற்காகத்தான் அவளுக்கு குழந்தை இல்லாதபடிக்கு கர்ப்பத்தை அடைத்திருந்தார். தேவன் எதை செய்தாலும் ஒரு காரண காரியங்கள் இல்லாமல் செய்யவே மாட்டார். இப்படி இவள் வேதனைப்பட்டுக் கொண்டிருந்தாள். மனம் கசந்து மிகவும் அழுதாள். கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இருக்கிறது. ஆனால் எல்கானா அவளை பார்த்து சொல்கிறான், அன்னாலே ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாது இருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10 குமாரரை பார்க்கிறோம் நான் உனக்கு அதிகமல்லவா என்றெல்லாம் அவன் எவ்வளவோ ஆறுதல் சொன்னான். எல்கானா ஒரு நல்ல கணவனாக இதில் காட்டப்பட்டிருக்கிறது. அப்படி அவன் சொன்ன போதிலும் அவள் மிகவும் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். ஏனென்றால் அவருடைய துக்கத்தை அவளால் தாங்கவே முடியவில்லை. இங்கே நமக்கு என்ன தலைப்பு? துக்கப்பட்டால் நாம் ஜெபம் பண்ண வேண்டும். இவள் எப்படி ஜெபம் பண்ணினாள்? மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். விண்ணப்பம் பண்ணும் பொழுது அவள் ஒரு பொருத்தனை பண்ணினாள். என்ன பொருத்தனை பண்ணினாள் என்று பார்க்கும் பொழுது 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளீர். உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கிற சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினான். இங்க பாருங்க, இந்த அன்னாளுக்கு ஒரு குழந்தை பிறக்க வேண்டும். அந்த குழந்தை தேவனுடைய ஆலயத்துல ஒரு பணிவிடைக்காரனாக இருக்க வேண்டும், ஒரு ஆசாரியனாக இருக்க வேண்டும் என்று தேவன் சித்தம் கொண்டார். ஒருவேளை கர்த்தர் இவருடைய கர்ப்பத்தை அடைக்காமல் இருந்திருந்தா, இவளை அவளுடைய சக்களத்தை துக்கப்படுத்தாமல் இருந்திருந்தா, அவள் இப்படி ஒரு பொருத்தனை பண்ணியிருப்பாளா? இவளும் அவளும் மாறி மாறி பிள்ளைகளை பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக ஒரு சாதாரண மனுஷியாக இருந்திருப்பாள். ஆனால் இவளுக்கு இப்படி ஒரு நிலை வருவதற்கு காரணம் தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். அப்பொழுது அங்கே ஆலயத்திலே தேவாலயத்தில் இருந்ததான ஆசாரியனாகிய ஏலி அவள் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிறதை பார்த்து அவள் வாயை கவனித்துக் கொண்டிருந்தாள். அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள். அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, சத்தமோ கேட்கப்படவில்லை. ஆகையால் அவள் குடித்து வெறித்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்து அவளை நோக்கி அவளை கடிந்து கொள்கிறான். நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பாய்?
உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்று சொன்னான். இது அவளுக்கு எவ்வளவு வேதனை கொடுத்திருக்கு. அவளே வியாகுலப்பட்டு கொண்டிருக்கிறாள், வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாள், கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கிறாள். ஆனால் அன்னாள் பொறுமையாக சொல்கிறாள், என் ஆண்டவனே, நான் மனக்லேசமுள்ள ஸ்திரீ. நான் மதுவையோ திராட்சரசத்தையோ குடிக்கவில்லை. நான் கர்த்தருடைய சந்நிதியிலே என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். நான் பேலியாளின் மகள் அல்ல. மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் இந்நேரம் மட்டும் நான் விண்ணப்பம் பண்ணினேன் என்று சொல்கிறார். அதற்கு ஏலி சமாதானத்தோடு போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தை கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்று சொன்னான். என்ன ஏது என்று அவன் கேட்கவில்லை. இவள் அவ்வளவு தூரம் சொன்னதும் அந்த ஏலி புரிந்து கொண்டான், இவளுக்கு ஏதோ ஒரு தேவை இருக்கிறது. நீ என்ன கேட்டாயோ அதை தேவன் உனக்கு தருவார், போ, சமாதானத்தோடு போ என்று சொல்லி அனுப்புகிறார். அதற்கு பிறகு அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடவுது என்று அவனிடத்தில் சொல்லிவிட்டு, ஏனென்றால் அவனிடத்திலே ஒரு தயவு இவளுக்கு வேண்டும் பிற்காலத்தில். அவள் புறப்பட்டு போய் போஜனம் செய்தால் அதற்கு பிறகு அவள் துக்கமுகமாய் இருக்கவே இல்லை. ஏனென்றால் அவளுக்கு ஒரு மனத்தெளிவு பிறந்து விட்டது. நாம் ஜெபித்திருக்கிறோம், நம்முடைய ஜெபத்தை தேவன் கேட்டிருக்கிறார். இங்கே இருக்கிற ஊழியக்காரனும் கர்த்தர் அப்படியே செய்வார் என்று ஆசீர்வதித்திருக்கிறார். அதனால ஒரு பெரிய சமாதானம் அவளுக்கு கிடைத்தது. பிரியமானவர்களே, சில நேரங்களிலே நாம் ஜெபித்ததும் கர்த்தர் அதை கேட்டிருக்கிறார், இதை செய்வார் என்ற ஒரு விசுவாசம் நமக்குள்ளே வரும் பொழுது ஒரு பெரிய இளைப்பாறுதல், ஒரு சமாதானம், நமக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும். அப்படி அந்த ஆறுதல் இவளுக்கு கிடைத்தது. அதனாலே அவள் அதற்கு பிறகு துக்கமாக இருக்கவில்லை. அவள் சந்தோஷத்தோடு புறப்பட்டு போனாள். அடுத்து கர்த்தர் அவளை நினைத்தருளினார். சில நாள் சென்ற பிறகு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்திலே அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டார். இப்பொழுது இது யார் என்று தெரிகிறது அல்லவா? சாமுவேல் ஒரு பெரிய தீர்க்கதரிசி. சாமுவேல் சொன்ன காரியத்துல ஒன்றாகில தரையில விழுந்து விடவில்லை. கர்த்தர் எல்லாவற்றையும் நிறைவேற்றினார். சாமுவேல் ஒரு பெரிய வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாக இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினார். அப்படிப்பட்ட ஒரு வல்லமையுள்ள தீர்க்கதரிசியை இவள் பெற்றெடுக்கும்படியாகத்தான் இவளுக்கு இந்த துக்கம் வந்தது. அதற்காகத்தான் அவள் மனக்லேசமுள்ள ஸ்திரீயாக அப்படி ஜெபித்தாள். பிறகு பிள்ளையை ஏலியின் இடத்துல கொண்டு வந்து விட்டார்கள். எப்பொழுது என்றால் அவனை பால் மறக்க பண்ணின பிறகு கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனார். ஒரு காளையை பலியிட்டு பிள்ளையை ஏலி இடத்திலே கொண்டு வந்து விட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பு ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது. அதாவது வருஷா வருஷம் அந்த ஆலயத்துக்கு போகிறவள் அந்த வருஷம் போகவில்லை. புருஷனிடத்தில் சொல்லுகிறாள், பிள்ளை பால் மறந்த பிறகு இவன் கர்த்தருடைய சந்நிதியிலே காணப்படவும் அங்கே எப்பொழுதும் இருக்கவும் நான் அவனை கொண்டு போய் விடுவேன் என்று அவள் அவனிடத்திலே சொன்னான். அதற்கு அவன் அப்படியே அது நடக்கட்டும் என்று சொல்லி விட்டுவிட்டான். ஏனென்றால் அவன் அதை மறுக்கவில்லை, அதற்காக அவன் தடை பண்ணவும் இல்லை. ஒருவேளை இவள் தன் புருஷனிடத்தில் சொன்னாளா என்று தெரியவில்லை. ஆனால் இவள் சொன்னதை அவன் அப்படியே ஏற்றுக்கொண்டான். பிறகு ஏற்கனவே சொன்னாள் அல்லவா, என் ஆண்டவனிடத்திலே எனக்கு தயை கிடைக்கட்டும் என்று, கண்களிலே தயவு கிடைக்க வேண்டும் என்று. ஏனென்றால் இவனிடத்துல தான் இந்த குழந்தையை கொண்டு வந்து விட வேண்டும். இவன் தேவனுடைய சந்நிதியில அந்த குழந்தையை வளர்த்து
அவன் ஒரு தீர்க்கதரிசியாக அந்த ஆலயத்திலே பணிவிடை செய்கிறவனாக தேவனுக்காக தேவனுடைய ஆலயத்திலே அவனை விட வேண்டும் என்று தானே வேண்டிக் கொண்டார். அப்பொழுது அவள் வந்து அவனிடத்திலே விட்டு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணின ஸ்திரீ நான் தான், இதோ குழந்தை, இவனை கொண்டு வந்து விட்டுவிட்டேன் என்று சொல்லி அவனிடத்திலே ஒப்படைத்தார். அப்பொழுது அன்னாள் மீண்டும் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள்ளே களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள்ளே உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன் என்று சொல்லி 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1 முதல் இருக்கிற வசனங்களிலே ஒரு தீர்க்கதரிசியைப் போல அவள் பலவிதமான காரியங்களை சொல்லியிருக்கிறாள். அது எல்லாம் 2ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கலாம். இப்படி ஒரு சாமுவேலை பெற்றெடுத்த அன்னாள், அவருடைய ஜெபம், அவருடைய வேண்டுதல், அவருடைய கண்ணீர், இதற்கெல்லாம் அவளை துக்கப்படுத்தினார்கள். அதற்கு பிறகு அவளுக்கு குழந்தைகள் பிறந்தன. அந்த குழந்தைகள் ஒரு சாதாரண குழந்தைகளாக அப்படியே அவளோடு கூட வளர்ந்தன. ஆனால் சாமுவேலைப் போல பிரபலம் அடையவில்லை. சாமுவேலைப் போல அந்த குழந்தைகள் ஒரு பெரிய நிலையை அடையவில்லை. அவர்கள் சாதாரணமான ஒரு நிலையில இருந்தார். இப்படி ஒரு நிலையை கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த துக்கம் வந்தது. நமக்கு கூட சில வேளையில பலவிதமான பாடுகள், உபத்திரவங்கள், துன்பங்கள், கவலைகள், கண்ணீர்கள், நிந்தைகள், அவமானங்கள் போன்றவைகள் வருவதற்கு காரணம், நம்மை அந்த பாதையின் வழியாக தேவன் நடத்துவார். அப்பொழுது நாம் சோர்ந்து போகாமல் ஜெபித்துக் கொண்டே இருக்க வேண்டும். நம்மை பக்குவப்படுத்துவதற்காகத்தான் அந்த பாதைகளை தேவன் அனுமதிக்கிறார். எனவே நாம் சோர்ந்து போகக்கூடாது என்பது இந்த நிகழ்ச்சியில இருந்து நாம் அறிந்து கொள்ளலாம். அடுத்து தானியேலுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது, தானியேல் 6ஆம் அதிகாரம் 3 முதல் இருக்கிற வசனங்களில ராஜா என்ன நினைக்கிறான், தானியேல் பிரதானிகள், தேசாதிபதிகளுக்கு மேற்பட்டவனாக இருந்தாலும் அவனுக்குள்ள விசேஷமான ஆவி இருக்கிறதுனால ராஜ்யம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக ராஜா ஏற்படுத்த வேண்டும் என்று நினைத்தான். இப்படி நினைக்கும் பொழுது உடனே அந்த தேசத்தில் இருந்த பிரதானிகள், தேசாதிபதிகள் என்ன செய்தார்கள், ராஜ்யத்தை விசாரிக்கிற காரியத்திலே தானியேலை குற்றப்படுத்த வேண்டும் என்று முகாந்திரம் தேடினார்கள். ஆனால் அவன் உண்மையுள்ளவனாக இருந்தபடினாலே ஒன்றும் கண்டுபிடிக்க முடியவில்லை. தேவனை பற்றிய விஷயம், வேத விஷயத்திலே தான் இவனை குற்றப்படுத்த முடியும் என்று சொல்லி, வேறு எதிலும் கண்டுபிடிக்க முடியாது என்று சொல்லி ராஜாவிடத்துல போய், ராஜாவே, உம்மை தவிர எந்த தேவனையோ மனுஷனையோ நோக்கி யாதொரு விண்ணப்பமும் பண்ணக்கூடாது, பனினால் சிங்கங்களின் கெபியிலே போடப்பட வேண்டும் என்று ராஜா கட்டளை பிறப்பித்து உறுதியான ஒரு தாக்கீது செய்ய வேண்டும் என்று ராஜ்யத்தில் இருக்கிற பிரதானிகள், தேசாதிபதிகள், பிரபுக்கள், மந்திரிமார்கள், தலைவர்கள் ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள் என்று ஒரு காரியத்தை சொன்னார்கள். அவர்கள் பண்ணினார்களோ இல்லையோ, தானியேலுக்கு விரோதமாக கிரியை செய்யக்கூடிய இந்த மனிதர்கள் அப்படி சொன்னார். உடனே அப்படி என்றால் அப்படியே செய்யலாம் என்று சொல்லி ஒரு பத்திரத்தை எழுதி அதிலே கையெழுத்தும் இடப்பட்டு விட்டது. அப்படி இடப்பட்ட பொழுது தானியேலுக்கு இந்த விஷயமெல்லாம் தெரியும். தெரிந்த போதிலும் அவன் அதை பற்றி கவலைப்படவில்லை. அவன் தன் மேல் அறையிலே போய் எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க, முன்பு போல 3 வேளையும் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செய்தான். அப்பொழுது இவர்கள் ராஜாவை நோக்கி, தானியேல் இப்படி 3 வேளையும் விண்ணப்பம் பண்ணுகிறான், உம்முடைய கட்டளையை மதிக்கவில்லை என்று கேட்டதும் ராஜா மிகவும் சஞ்சலப்பட்டான். ஏனென்றால் தானியேலுக்கு விசேஷமான தேவனுடைய ஆவி இருக்கிறது. ஏதாவது ராஜ்யத்திலே சிக்கல்கள், கஷ்டங்கள் என்று வரும்பொழுது ராஜா அவனிடத்திலே தான் ஆலோசனை கேட்பான். இவனை இப்படி குற்றப்படுத்தி விட்டார்களே, இவனை தண்டிக்க சிங்கங்களின் கெபிக்குள்ளே போட வேண்டியதாக இருக்கிறது என்று சொல்லி அவன் மிகவும் வேதனைப்பட்டான். ஆனாலும் அவர்கள்
ராஜா கட்டளையிட்ட எந்த கட்டளையும் மாற்றக்கூடாது என்று நமக்கு பிரமாணமாக இருக்கிறது என்பதை அறிவீராக என்றோ அவனை மிரட்டுகிறார். ராஜாவையே அவர்கள் மிரட்டுகிற துணியிலே சொன்னதும் இவன் என்ன செய்தான்? ராஜா தானியலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியலை பார்த்து சொல்கிறார், ராஜா அவன் இஸ்ரவேல் ஜனங்களை அல்லது இஸ்ரவேல் வம்சத்தைச் சேர்ந்தவன் அல்ல, அவன் ஒரு புறஜாதி ராஜா தான். ஆனால் இஸ்ரவேலர்கள் வணங்குகிறதான தேவனை அவன் விசுவாசித்தான். அவன் வந்து என்ன சொன்னா, தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் போ என்று சொல்லி அனுப்புகிறான். அப்படி அந்த கெபியினுடைய கல் வாசலின் மேலே கொண்டு வந்து வைக்கப்பட்டது. அப்பொழுது ராஜா தன் மோதிரத்தினாலே, பிரபுக்களின் மோதிரத்தினாலே முத்திரை போட்டான். ஏனென்றால் அந்த முத்திரை போட்டால் அதை திறக்க முடியாது. அந்த முத்திரையை உடைத்து ராஜா சொன்னால்தான் திறக்க வேண்டும். ஆனால் ராஜாவுக்கு அன்றைக்கு போஜனம் பண்ண முடியவில்லை. கீத வாத்தியத்தை தனக்கு முன்பாக வர அவன் விடவில்லை. நித்திரையும் வராமல் போயிற்று. இரவெல்லாம் அவன் தூங்காமல் இருந்தான். காரணம், அவன் தானியேல் மீது தனிப்பட்ட முறையில் அன்பு வைத்திருந்தான். அவனுடைய ராஜ்யத்தின் நன்மையெல்லாம் தானியேல் மூலமாக தான் கிடைக்கிறது. சொப்பனங்களை எல்லாம் அவன் சொன்னான், அதற்குரிய விளக்கங்களை சொன்னான். இப்படி ஒரு நல்ல ஒரு ஆலோசனைக்காரனாக இருந்தான். அதனாலே காலமே கிழக்கு விழுக்கும் பொழுதே எழுந்து சிங்கங்களின் கெபிக்கு தீவிரமாக போனான். கிழக்கு விழுக்கிறதற்கு முன்னதாக அதிகாலையில் எழுந்தான். அப்படின்னா ராஜா ராத்திரியெல்லாம் தூங்காமல் இருந்திருக்கிறான். கெபியின் கிட்ட வந்த பொழுது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்பிவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை பார்த்து கேட்டான். அவனுக்கு தெரியும் தப்பித்திருப்பார். ஏனென்றால் அவனுக்கு அந்த அளவுக்கு விசுவாசம் இருந்தது. இல்லையென்றால் அவன் எதுவும் கேட்காமல் கல்லை புரட்டுங்கள் பார்க்கலாம் என்றெல்லாம் சொல்லியிருக்க வேண்டும். இல்லை. அப்பொழுது தானியேல், ராஜாவே நீர் என்றும் வாழ்கிறார். தானியேல் கூப்பிட்டு அவனுக்கு பதில் சொல்கிறான். சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதற்கு காரணம் என்ன? அவருக்கு முன்பாக, ராஜாவாகிய உனக்கு முன்பாக குற்றமற்றவனாக காணப்பட்டேன். நான் நீதிகேடு செய்யவில்லை என்று சொன்னதோ ராஜா மிகுந்த சந்தோஷப்பட்டு கெபியிலிருந்து தூக்கிவிட சொன்னான். தானியேல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவனை விசுவாசித்தபடினால ஒரு சேதமும் காணப்படவில்லை. அப்பொழுது தானியேல் மேலே பொய்யாய் குற்றம் சாட்டின அந்த மனுஷரை ராஜா கொண்டு வர சொன்னான். அவர்களையும் அவர்களுடைய குமாரர்கள், மனைவிகள், இவர்களை எல்லாம் சிங்கங்களின் கெபியில போடும் பொழுது அந்த கெபியின் அடியிலே சேருவதற்கு முன்னதாக சிங்கங்கள் அவர்கள் மேலே பாய்ந்து எலும்புகள் எல்லாம் நொறுக்கி போட்டதாம். அப்படியானால் அது எதற்காக அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? அந்த சிங்கங்கள் அவ்வளவு பசியாக இருந்திருக்கிறது. ஆனால் அதே சிங்கங்கள் தானியேலை சேதப்படுத்தவில்லை. இதுதான் எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் வித்தியாசத்தை உண்டு வர பண்ணுகிற தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? நமக்கும் மற்றவர்களுக்கும் இதுதான் வேறுபாடு, வித்தியாசம். நமக்கு சேதம் வருவதற்கு தேவன் அனுமதிக்க மாட்டார். ஆனால் உலகத்து மனிதர்களுக்கு வருகிற பிரச்சனைகள் நமக்கு வராது. இதுதான் தேவனுடைய அன்பு. அது மட்டுமல்ல, இப்பொழுது அந்த புறஜாதி ராஜா ஒரு காரியத்தை சொல்லுகிறான். என் ராஜ்யத்தின் ஆளுகைக்கு எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கு நிலைத்திருக்கிறவர், அவருடைய ராஜ்யம் அழியாதது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தம் நிற்கும். எவ்வளவு அழகாக ஒரு பெரிய தீர்க்க தரிசனம் சொல்கிறார். இது 1000 வருட அரசாட்சிக்கு
அதற்கு பிறகு நடக்கிறதான நித்தியத்தை பற்றிய ஒரு வெளிப்பாடு இந்த புறஜாதி ராஜாவுக்கு இருந்தது. அவருடைய ராஜ்யம் என்னென்றைக்கு நிலைத்திருக்கும், அவருடைய ராஜ்யம் அழியாதது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தம் நிற்கும். எவ்வளவு அற்புதமாக ஒரு வெளிப்பாட்டை அவன் சொல்கிறான். அது மட்டுமல்ல, தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாய் இருக்கிறார் என்று எழுதினார். இப்படி தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது என்ற அந்த ஒரு செய்தியை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கலாம். இப்படி கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. அடுத்து சவுல் என்கிற ஒருவன் கர்த்தருடைய சிஷ்யரை பயமுறுத்தி கொலை செய்ய ஆசாரியரிடத்திற்கு போய், இப்படிப்பட்ட மார்க்கத்தாரை பார்த்தால் அவருடைய கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான் என்று பார்க்கிறோம். இந்த சவுல் என்கிறவன் அந்த காலத்திலே, புதிய ஏற்பாட்டின் காலத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்த பிறகு அநேகர் கிறிஸ்தவ மார்க்கத்தை தழுவினார்கள். ஏனென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்துக்கு பிறகுதான் கிறிஸ்தவ மதம் என்று ஒரு நிலை உண்டானது. கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் அப்பொழுதுதான் உண்டானார்கள். சீஷர்கள் என்று அவர்களை அழைத்தார்கள். அதற்கு முன்பு பிதாவாகிய தேவனைத்தான் வணங்கி வந்தார்கள். அதுதான் யூத மார்க்கம். ஆனால் அந்த யூத மார்க்கத்திலே பிதாவாகிய தேவனுடைய குமாரன் என்று இயேசுவை யூதர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படி வணங்குகிறவர்களை கொலை செய்யும்படியாகத்தான் இந்த சவுல் என்பவன் வந்தான். அவன் வரும்பொழுது வானத்திலே ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று ஒரு சத்தம் அவனுக்கு உண்டானது. அவன் கர்த்தரை துன்பப்படுத்தவில்லை, சீஷர்களாகிய கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துகிறான். தன்னுடைய பிள்ளைகளை துன்பப்படுத்துகிறதும் அவரை துன்பப்படுத்துகிறதும் ஒன்றுதான் என்று நினைக்கிற தேவன் அவர் என்ன செய்தார்? ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். அவன் நடுங்கி திகைத்து, நான் என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிற ஆண்டவரே என்று சொல்லும் பொழுது, நீ பட்டணத்துக்கு போ, அங்கே நீ செய்ய வேண்டியது உனக்கு சொல்லப்படும் என்று சொன்னார். 3 நாள் அவன் பார்வையில் புசியாமல் குடியாமல் இருந்தான். அப்பொழுது அங்கே அனனியா என்ற ஒரு சீஷன் இருந்தான். அவனிடத்துல கர்த்தர் சொல்லுகிறார், நீ நேர்த்தர் என்ற தெருவுக்கு போ, யூதாவின் வீட்டில தர்சு பட்டணத்தானாகிய சவுல் என்ற பெயருள்ள ஒருவனை தேடு, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். இவங்கும் அவன் துன்பப்பட்டான். 3 நாட்கள் சாப்பாடு இல்லை, சாப்பிட முடியவில்லை, தூக்கம் இல்லை, அப்பமும் தண்ணீரும் எதையுமே குடிக்காமல் அப்படியே அவன் பயந்து நடுங்கி போயிருக்கிறான். அதனால அவன் ஜெபம் பண்ணுகிறான். துன்பப்படும் போது அந்த சவுல் ஜெபம் பண்ணுகிறான். அப்பொழுது கர்த்தர் சொல்கிறார், அனனியா என்ற பெயருள்ள மனுஷன் தன்னிடத்துல வரவும், அவன் பார்வையிடும்படி தன் மேல் கை வைக்கும் தரிசனம் கண்டான். அதனால நீ அந்த இடத்துக்கு போ என்று சொல்லி தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவராக அங்கே அவனுக்கு அனனியாவுக்கு சொல்லுகிறார். அப்பொழுது அனனியா சொல்லுகிறான், இந்த மனுஷன் எருசலேமிலே உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு பொல்லாங்கு செய்தான், உம்முடைய நாமத்தை தொழுது கொள்கிற யாரையும் கட்டி இழுத்து வரும்படி அதிகாரம் பெற்றிருக்கிறானே என்றெல்லாம் சொல்லும்போது, அப்போது நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான். அவன் என் நாமத்து நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்று சொல்கிறான். எந்த அளவுக்கு இவன் கிறிஸ்தவர்களுக்கு தொல்லை கொடுத்தானோ அந்த அளவுக்கு
கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்துவ மக்களுக்காக தன்னையே அர்ப்பணித்துக் கொண்ட பரிசுத்த பவுல், சவுலாக இருந்தவன் பவுலாக மாறினான். அவனைப் போல ஒரு ஊழியன், அவனைப் போல பாடுபட்டவர்கள் இல்லை. பேதுருவும் சவுலும் அப்போஸ்தலர்களிலே மிக முக்கியமானவர்கள். கிறிஸ்தவ மதம் என்று ஒன்று வளருவதற்கு இவர்கள் அந்த ஆதி அப்போஸ்தலர்களாக விளங்கினார்கள். இந்த துன்பங்கள் எல்லாம் அவனுக்கு இருந்ததுனால தான் அவன் ஜெபித்தான். அந்த ஜெபம்தான் அவன் பார்வையடையும்படியாக செய்தது. அப்படி அதற்கு பிறகு அநேக வரங்களை அவன் பெற்று ஒரு வல்லமையுள்ள ஒரு ஊழியக்காரனாக விளங்குவதற்கு இந்த ஜெபம், இந்த துன்பம் அவனுக்கு துணையாக இருந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கினான். யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை கொலை செய்தான். இந்த காரியம் யூதருக்கு பிரியமாக இருக்கிறது என்று கண்டு பேதுருவையும் பிடிக்க தொடர்ந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி பேதுருவை பிடித்து சிறைச்சாலையிலே வைத்து பஸ்கா பண்டிகை முடிந்த பிறகு அவனை வெளியே கொண்டு வந்து அவனையும் தண்டிக்கும்படியாக அவன் நினைத்திருந்தான். அப்படி நினைத்து அவனை காவலிலே வைத்திருந்தார்கள். பேதுருவை 2 சங்கிலிகளாலே கட்டு 2 சேவகர் நடுவே அவனை கட்டி வைத்திருந்தார்கள். ஆனால் பேதுரு என்ன செய்தான், அழகாக நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவல்காரர் கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் சபையார் என்ன செய்தார்கள் தெரியுமா? அவர்கள் மிகுந்த துக்கமடைந்தார்கள். நம்முடைய ஊழியக்காரன் இப்படி சிறையில் இருக்கிறாரே என்று சொல்லி சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். துன்பப்படுகிற வேளையில் அவர்கள் ஜெபித்த பொழுது என்ன நடந்தது? பேதுரு இளைப்பாறுதலோடு நித்திரை பண்ணி கொண்டிருக்கிறார். அவருக்கு எந்த கஷ்டமோ அவர் இதை பற்றி கவலைப்படவில்லை. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அங்கே அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அந்த தூதன் பேதுருவை விழாவில தட்டி எழுப்பி சீக்கிரமா எழுந்திரு என்று சொல்லி அவனை எழுப்பினான். அவன் எழுப்பின உடனே கட்டப்பட்ட சங்கிலிகள் அவனுடைய கையில் இருந்து தானாக விழுந்தது. அந்த தூதன் பேதுருவை நோக்கி உன் அறையை கட்டி பாதரட்சை தொடுத்துக்கொள் என்று சொல்லி உன் வஸ்திரத்தை போர்த்து கொண்டு என் பின்னே வா என்று சொன்னான். அப்படியே தூதன் போக தூதனுக்கு பின்னாலே இவன் பேதுரு வருகிறார். ஆனால் பேதுருவுக்கு இது மெய் என்று தெரியவில்லை. ஏதோ தரிசனம் காண்கிறதாக நினைத்து அப்படியே பின்தொடர்ந்து போகிறார். முதலாவது 2வது காவலை கடந்து நகரத்திலே போய் இரும்பு கதவண்டையில வந்தபோது அது தானாக அவர்களுக்கு திறவுண்டது. அதன் வழியாக புறப்பட்டு வழி நெடுக நடந்து போனார். பிறகு தூதன் பேதுருவை விட்டு போய்விட்டான். பேதுருவுக்கு ஒரு தெளிவு வந்தபோது அப்பொழுதுதான் விடுதலை அவனுக்கு கிடைத்திருக்கிறது. கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று அப்பொழுதுதான் புரிந்தது. அப்படியே பண்ணி கொண்டிருந்த நேரத்தில் அங்கே யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்த பொழுது அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். இப்படி இந்த துன்பத்திலே அவர்கள் ஜெபித்தார்கள். அதன் பலனாக சிறைச்சாலையின் கதவுகள் திறவுண்டது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்ததாக பவுல் அவனோடு கூட இருந்த சிலர் ஜெபம் பண்ணுகிற இடத்திற்கு போகையிலே குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்த, குறி சொல்லுகிறதுனாலே தன் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எதிரே வந்து பவுலையும் மற்றவர்களையும் பார்த்து, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டார் என்று அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 16 முதல் இருக்கிற வசனங்களிலே பார்க்கலாம். இப்படி பல நாள் செய்து கொண்டே வந்தால் ஒரு நாள் பவுல் கோபம் வந்து விட்டது. இந்த பொல்லாத ஆவி என்ன எதற்காக இப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி, நீ இவளை விட்டு புறப்பட்டு போகும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று
அந்த ஆவியுடனே சொன்னதும் அப்பொழுதே அந்த ஆவி புறப்பட்டு போய்விட்டது. இப்படி இந்த பெண் ஒரு குறி சொல்லுகிறவளாக இருந்து அதனாலே சில ஆதாயப்பட்டார்கள். அந்த எஜமான்கள் என்ன செய்தார்கள், தங்களுடைய ஆதாயமெல்லாம் போய்விட்டது என்று சொல்லி பவுலையும் சீலாவையும் பிடித்து அதிகாரத்திலே கொண்டு போய், இந்த மனுஷர் நம்முடைய பட்டணத்திலே கலகம் பண்ணி ரோமராகிய நாம் ஏற்றுக்கொள்ள அனுசரிக்க முடியாத அந்த முறைமைகளை போதிக்கிறார்கள் என்று சொன்னார்கள். அப்பொழுது அவர்களுக்கு விரோதமாக ஜனங்கள் எழுப்பினார்கள். அதிகாரிகள் என்ன செய்தார்கள், அவருடைய வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படிக்கு சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார். இப்படி உட்காவலில் அறையிலே அடைத்து கால்களை தொழுமரத்திலே மாட்டி வைத்தார்கள். வெறும் சிறைச்சாலையில மாத்திரமல்ல, கைகளை கால்களை சங்கிலிகளாலே கட்டி இப்படி அப்படி நகர முடியாதபடிக்கு வைத்திருந்தார்கள். தொழுமரத்திலே மாட்டி வைத்தால் அது எவ்வளவு வேதனையாக இருக்கும். மிகுந்த வலியும் வேதனையும், காலே மரத்து போகும். அந்த காலை அசைக்கவே முடியாது. அதனுடைய உணர்ச்சியே இருக்காது. அது மிகுந்த வலியையும் வேதனையும் கொடுக்கும். ஒருவேளை அது காலெல்லாம் வீக்கமாக கூட ஆகியிருக்கலாம். ஏனென்றால் அது இறுக்கமாக போட்டு அதை கட்டி வைக்கும் பொழுது அந்த வேதனை இருக்கும். இவர்கள் என்ன செய்தார்கள், நடுராத்திரியில வேதனை அதிகமாக இருந்திருக்கும், வலி அதிகமாக இருந்திருக்கும். இங்கே பாருங்க, பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணினார்கள். துன்பப்படுகிற வேளையிலே ஜெபம்தான் பண்ண வேண்டும். சந்தோஷமாக இருக்கும் பொழுது பாடலாம் என்றுதான் இந்த வசனம் சொல்கிறது. இவர்கள் என்ன செய்தார்கள், பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். துன்பம் வேதனை வருகின்ற அந்த நேரத்தில் இவர்கள் பாடவும் செய்தார்கள். காவலிலே வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார். சடுதியிலே திடீரென்று சிறைச்சாலையின் அஸ்திபாரங்களே அசைந்து குலுங்கும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. கதவுகள் எல்லாம் தானாக திற உண்டது. எல்லாருடைய கட்டுகளும் அப்படியே கழண்டு போயிற்று. இது தேவனுடைய வல்லமை என்ன செய்தது, அஸ்திபாரங்களை குலுங்க செய்தது. சிறைச்சாலை கதவுகள் எல்லா கதவுமே திறந்து போயிற்று. ஏனென்றால் இந்த ஜெபம், அந்த பாட்டு, இது எல்லாம் பார்க்கும் பொழுது அப்படி நடந்தது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பொழுது ஏற்கனவே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டிருந்த அந்த கல்லறையில் இருந்தவர்களும் உயிர்த்தெழுந்து பட்டணத்துக்குள்ளே பிரவேசித்தார்கள் என்று வேதத்திலிருந்து நாம் பார்க்கிறோம். அப்படி பவுலும் சீலாவும் இருக்கிறதான இந்த இடத்திலே இருந்த மாத்திரமல்ல, அந்த சிறைச்சாலை மொத்தமே கதவுகள் எல்லாம் திற உண்டது. அப்பொழுது சிறைச்சாலைக்காரன் என்ன செய்தான், கதவுகள் திறந்து இருக்கிறது, எல்லாரும் ஓடி போனார்கள், அவனுக்கு மரண தண்டனை கிடைக்கும் என்று சொல்லி அவனுடைய பட்டத்தை உருவி தன்னைத்தானே கொலை செய்து கொள்ள போனான். பவுல் மிகுந்த சத்தமிட்டு, நீ உனக்கு கெடுதி ஒன்று செய்து கொள்ளாதே, நாங்கள் யாரும் தப்பவில்லை, இங்கதான் இருக்கிறோம் என்று சொல்லி அவனை தடுத்தான். உடனே அங்கே தீபங்களை எல்லாம் கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடுநடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து அந்த சிறைச்சாலை தலைவன் சொல்கிறான், அவர்களை வெளியே வரவழைத்து, ஆண்டவன்மாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அவன் முதலாக கேட்ட கேள்வி அதுதான். மற்றது எதுவுமே அவன் கேட்கவில்லை. உடனே ரட்சிப்பை அவன் அறிக்கையிட்டான். அப்பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொன்னதனால யாவருக்கும், அவனுடைய வீட்டில் இருந்த சிறைச்சாலைக்காரனுடைய வீட்டில் இருந்த யாருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். மேலும் அந்த ராத்திரியிலே தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு வீட்டுக்கு போய் அவர்களுடைய காயங்களை எல்லாம் கழுவினான். எல்லாரும் உடனே ஞானஸ்நானம் பெற்றார்கள். பின்பு அவன் அவர்களை தன்னுடைய வீட்டுக்கு கூட்டு கொண்டு போய் அவர்களுக்கு போதனம் கொடுத்து தேவனிடத்திலே விசுவாசம் உள்ளவனாகி மனமகிழ்ச்சியாக இருந்தான். அவனுக்கு பயம் இல்லை. தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது. ஆனால் இப்பொழுது அவன் வீட்டுக்கே கொண்டு போய் விட்டான். அதனால என்ன நடந்தாலும் பரவாயில்லை என்கின்ற அளவுக்கு அவனுக்கு
இருந்தது. பொழுது விடிந்த பிறகு அந்த மனுஷரை விட்டுவிடுங்கள் என்று அதிகாரிகள் சேவகர்களை அனுப்பினார்களாம். சிறைச்சாலைக்காரன் பவுலுக்கு இந்த வார்த்தையை சொன்னதும், நீங்கள் சமாதானத்தோடு போங்க, உங்களை அனுப்பிவிடச் சொன்னார்கள் என்று சொன்னா, அதற்கு பவுல் என்ன செய்தான், நாங்கள் ரோமர், எங்களை நியாயம் விசாரிக்காமல் வெளியரங்கமாய் அடித்து சிறைச்சாலையிலே போட்டு இப்போது ரகசியமாக எங்களை விடுதலை ஆக்குகிறார்களா? அப்படி அல்ல, அவர்களே வந்து எங்களை வெளியே அழைத்து அனுப்பிவிடட்டும் என்று சொல்கிறான். ஏனென்றால் அவனுக்குள்ள தைரியம், ஏனென்றால் அவன் ரோமருடைய அந்த ரோமாபுரியினுடைய பிரஜையை, அவனுக்கு அந்த இரட்டை பிரஜை என்று சொல்வார்களா, அப்படி அவன் ரோமருடைய பிரஜையை அவன் பெற்றிருந்தான். அந்த காலத்திலே அப்படி ஒரு சலுகை இருந்தது. ஏதாவது பணம் செலுத்தி அந்த நாட்டினுடைய பிரஜையையும் வைத்துக் கொள்ளலாம். இப்போது இங்கே ஒரு நாட்டிலே இருக்கிற பிரஜையாக்கு மாத்திரமல்லாம வேறு சில நாடுகளுடைய பிரஜையையும் வாங்கிக் கொள்ளலாம். இப்பொழுது கூட அப்படி ஒரு சில சட்டங்கள் உண்டு. அப்பொழுது இருந்த அந்த சட்டத்தின்படி இவன் சொல்லுகிறான், நாங்கள் ரோமர்கள், எங்களை இவர்கள், ஏனென்றால் அங்கே ரோமர் ஆட்சி நடக்கிறதுனால நாங்களும் ரோமர்கள், எங்களை எப்படி நீங்கள் விசாரிக்காமல் அடிக்கலாம், எப்படி நீங்கள் எங்களை விசாரிக்காமல் நீங்கள் இந்த விடுதலை செய்யலாம், உங்களுடைய விருப்பம் போல பிடிக்க வேண்டியது, எல்லாருக்கும் முன்பாக அடிக்க வேண்டியது, பிறகு உடனே நீங்கள் ரகசியமாக அனுப்புகிறீர்களா என்று சொன்னதும் அவர்கள் வந்து அவர்களிடத்தில் பட்சமாய் பேசி, இல்லை நீங்கள் தயவுசெய்து போங்க என்று சொல்லி அவர்களை பட்டணத்துக்கு போகும்படி வேண்டிக் கொண்டார்கள் என்று அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் இருந்து பார்க்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்ததாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த பொழுது அங்கே லாசரு, அவர் அதிகமாக நேசித்த அந்த லாசரு என்கிறவன் அவன் மரித்து போனான். அப்பொழுது அவனுடைய சகோதரி, லாசருடைய சகோதரியாக மரியா அவருடைய பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே நீர் இங்கே இருந்திருந்தால் அவன் மரித்திருக்க மாட்டான் என்று சொல்ல, அவள் அழுகிறதையும் அவளோடு கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்ட பொழுது ஆவியிலே கலங்கி துயரமடைந்தார். அவனை எங்கே வைத்தீர்கள் என்று கேட்டார். ஆண்டவரே வந்து பாரும் என்று சொன்னார். அப்பொழுது இயேசு கண்ணீர் விட்டார். அவர் மனம் வருந்தினார், அவர் கண்ணீர் விட்டார் என்று பார்க்கிறோம். அப்படி அந்த துன்பமான நேரத்தில் கண்ணீர் விட்டு அவர் என்ன செய்தார், அங்கே ஜெபம் பண்ணினார். இயேசு தன்னுடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடி நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் எப்போது எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்று சொல்லி வேண்டுகிறார். அப்பொழுது லாசருவே வெளியே வா என்று கூப்பிட்ட உடனே அவன் வெளியே வந்தான், உயிர் பெற்றவனாக வந்தான் என்ற அந்த செய்தியை யோவான் 11ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட இந்த நிலையை பார்க்கிறோம். சங்கீத புத்தகத்திலே ஒரு செய்தி இருக்குது. சங்கீதம் 141ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், நீதிமானனை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும், அது என் தலைக்கு எண்ணெயை போல இருக்கும், என் தலை அதை அல்ல தட்டுவதில்லை, அவர்கள் இக்கட்டுகளிலே நான் இன்னும் ஜெபம் பண்ணுவேன் என்று தாவீது சொல்லுகிற அந்த வசனத்தை பார்க்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் என்று. இப்படி பல காரியங்கள் ஜெபம் பண்ணுவதற்கு உண்டு. இங்கே நமக்கு நாம் தியானிக்கிறது என்ற, ஒருவன் மகிழ்ச்சியா இருந்தால் சங்கீதம் பாட கடவன், துயரமாய் இருந்தால் ஜெபம் பண்ண கடவன். இப்பொழுது தாவீதினுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது அவன் எப்போதுமே சங்கீதம் பாடினான். மகிழ்ச்சியாக இருக்கும் போதும் பாடினான், கஷ்டப்படும் போதும் பாடினான், துன்பப்படும் போதும் உபத்திரப்படும் போதும் கூட அவன் சங்கீதம் பாடிக்கொண்டே இருந்தான். ஏனென்றால் அவனுடைய சங்கீதம் எல்லாம் ஜபமாகத்தான் இருக்கும். துன்பப்படும் போதும் ஜெபம் பண்ணான், சந்தோஷமாக இருந்தாலும் ஜெபம் பண்ணான், நன்றி செலுத்தினான், ஸ்தோத்திரம் பண்ணினான். ஆக அவனுடைய சங்கீதம் எல்லாம் பாட்டு தான், பாடல் தான்.
அவன் எப்பொழுதுமே பாடலாக அவனுக்கு இருந்தது. இங்கே ஆவியானவர் நமக்கு சொன்னதான ஒரு ஆலோசனை, துன்பப்பட்டாலும் ஜெபம் பண்ணு, சந்தோஷமா இருந்தா பாட்டு பாடு என்று சொல்லி. ஏனென்றால் பாட்டு பாடும்போது நான் பாடும்போது என்னுடைய ஆத்துமா, நீர் மீட்டுக்கொண்ட என் ஆத்துமா கம்பீரித்து மகிழும் என்று சொல்லி வசனம் சொல்கிறது. இந்த ஆலோசனை எதற்கு? நீ துன்பப்படும்போது நீ ஜெபிக்க வேண்டும். ஜெபித்தால் விடுதலை கிடைக்கும். அது உன்னுடைய ஆத்மாவுக்கு இன்பமாக இருக்கும் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஜெபித்து 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 அனுபவத்தை பெற்றதான தாவீதுக்கு எல்லாமே சங்கீதம் தான். துன்பப்பட்டாலும் சங்கீதம் தான். கர்த்தரை நான் எக்காலத்தில் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். இது எப்பொழுது பாடினா, கர்த்தரை நான் எக்காலத்தில் ஸ்தோத்திரிப்பேன் என்று சொல்லி அந்த நிகழ்ச்சியை பார்க்கும் பொழுது, அது அவனுடைய மிகுந்த உபத்திரவத்திலே அப்படி அவன் பாடுகிறான். எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். நன்மையோ தீமையோ, நல்லதோ கெட்டதோ, உயர்வோ தாழ்வோ எதுவாக இருந்தாலும் அவன் தேவனை ஸ்தோத்திரித்தான். இப்படி நாமும் கூட இந்த அனுபவங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். அது கர்த்தருக்கு முன்பாக நமக்கு உத்தமமான ஒரு காரியமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட அனுபவங்களை கர்த்தர் நமக்கு தரும்படியாக ஜெபம் பண்ணலாம். அன்பின் தெய்வமே, கர்த்தாவே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். ஒருவன் துக்கமாக இருந்தால் அவன் ஜெபம் பண்ண கடவன், மகிழ்ச்சியாக இருந்தால் சங்கீதம் பாட கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் துக்கமாக இருக்கும் பொழுது சோர்ந்து போகாமல் ஜெபிக்கும்படியான ஜெப ஆவியை தாரும் ஆண்டவரே. அதே நேரத்தில் நாங்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் சங்கீதம் பாட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் துக்கமாக இருந்தாலோ மகிழ்ச்சியாக இருந்தாலோ எப்போதும் ஜெபிக்கக்கூடியவர்களாக, எப்போதும் உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிறவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். தொடர்ந்து எங்களுக்கு வழி நடத்தும் இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.